ஹாய் வியூவர்ஸ், இசை சக்கரவர்த்தியின் வரவுக்காக பிகேஆர் ஃபார்ம் கிரவுண்ட்ஸ் ஹோசூர் பிரம்மாண்டமாக தயாரானது. நிகழ்வின் கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. இசைக்கருவிகளோடு ஒரு ஒரிஜினல் ஆர்கெஸ்ட்ரா குழுவை வச்சிருக்கிற ஒரே ஒரிஜினல் கம்போசர் ராஜா சார் தான். நிறைய கான்சர்ட்ஸ் சும்மா -1 ட்ராக்கை போட்டுக்கிட்டு வாய் அசைப்பிலலாம் நடக்கும். ஆனால் ராஜா சாரோடைய அர்ப்பணிப்பு உணர்வை பாருங்க. இசை பிரம்மா, இசை சக்கரவர்த்தி, இவருக்கு எதுக்கு ரிஹர்சல் பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாலேயே ராஜா சார் ஹோசூருக்கு போய் சேர்ந்து விட்டார். டிக்கெட் காஸ்ட்டுக்கு மக்களுக்கு ஒரு உயர்வான தரமான இசையை நேர்மையான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு அவர் எவ்வளவு மெனக்கிடுறாருன்னு பாருங்க. அங்கே போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கான ஸ்ருதியில இருக்கா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பர்சனலி அவர் செக் பண்ணார். வாழ்க்கையில 30,000-50,000 மேடைகளை கண்டவர். இன்னமும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மேடையையும் புத்தம் புது மேடையா அவர் நினைக்கிறதுனால தான் அவருடைய கொண்டாட்டங்கள் இளமை குன்றாமல் புத்தம் புதுசா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹோசூர்ல இந்த காலகட்டத்துல நடுங்கும் குளிர். இரவு 11 மணிக்கு அந்த பனிப்பொழியும் குளிருக்கு ஒரு சால்வையை போற்றி கொண்டு 82 வயசுல ஒருவர் பாடலை ரிஹர்ஸ் பண்றார். அதுவும் அழகியலோடு அவருக்கு அமைஞ்சிருக்கிற பாடலை பாருங்க. பூங்காற்றே என்னுடல் தீண்டாதே. ஒரு தாய் கேட்கிற நான் எழுதும், நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? அது அப்படி கேளுங்கள. தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன பிடிக்கும் பார்த்து சமைச்சு, அது சமைக்கலாம் இது சமைக்கலாம்னு சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுவதை போல உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் இந்த தாய் சமைச்சுன்னா தக்க சமயத்தில் உருவாவது. சமைத்து இசையை எப்படியாவது சேர்த்தால் சுவை சேருமோ அப்படியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பரிமாற வேண்டும் என்று ஒரு மாதமாக ரிஹர்சல் செய்து பாட்டெல்லாம் தயார் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறோம். அப்போ விருந்தில உட்கார்ற நீங்க போடுறத சாப்பிட்டு திருப்தியா அப்படின்னு போகணும். அதுக்காக நீங்களாம் அமைதியாக இருந்து பாட்டுல என்ன வருது, எந்த இடத்துல என்ன மியூசிக் வருது, இந்த கார்ல போகும்போது கேட்டு போறீங்க இல்லையா, கார்ல போகும்போது கேட்கிற ஆனந்தம் இங்கே நேரடியாக வாசிக்கும் பொழுது அனைவரும் மனதை அங்கே கொடுத்து வாசிக்கிறார்கள். சும்மா உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. நோட்ஸ் கொடுத்த நோட்ஸை வாசிக்கணும், கிளீனா வாசிக்கணும். யார் எப்போ வாசிக்கணுங்கிறதெல்லாம் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் இங்க நாங்க பாடிட்டு இருக்கோம். 30 வருஷமா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விடாம. ஏன் அதுல ஜீவன் இருக்கு, அதுல ஆன்மா இருக்கு. உங்க மூச்சு காத்து நீங்க விடுறப்ப கூட ஒரு பாட்டு போச்சுன்னா அவ்வளவு அமைதியா கேட்கறீங்கன்னு, அதே அமைதியை இங்க கூப்பிட்டீங்கன்னா தான் நீங்க இசையை மதிக்கிறீர்கள் என்று. என்னை மதிக்க வேண்டாம், நீங்க கத்தலாம், பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த இசையை எவ்வளவு கஷ்டப்படுங்க. எனக்கு இசை அமைக்கிறது கஷ்டமே இல்லை, அது மூச்சு விடுற மாதிரி எல்லா இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதனால அமைதியா இருந்து இந்த இசைக்கு தர வேண்டிய மரியாதையை எனக்கு மரியாதையே தர வேண்டாம். உங்களுக்காக நான் பாடப்படுறேன், உங்களுக்காகவே சமைத்த பாடல்.
மலருது காட்டுக்குள்ள. ராஜா சாருடைய இசையே ஒரு காட்டு மல்லி மாதிரி தாங்க. காட்டு மல்லி யாரோட வரவுக்காக காத்திருக்குதா? அது பாட்டு பூத்து குலுங்குது. யாரு வராங்களோ வரலையோ காட்டுத்தனமா இயல்பா பூத்து குதூகலிக்குது. அதனால தான் அதனுடைய வாசனை அப்படி தூக்கலா இருக்கு. அதே மாதிரி தான் ராஜா சாருடைய இசை. அது காசுக்காகவோ டைரக்டருக்காகவோ எந்த தனிநபரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ சிச்சுவேஷனுக்காகவோ இசைக்கப்பட்டது அல்ல. அது வாழ்க்கையோட இசைந்து இயற்கையா இயல்பா ஊற்றி எடுப்பது. அதனால தான் காட்டு மல்லி மாதிரி அது காலங்களை கடந்து நமக்கு வாசனை கொடுத்து கொண்டே இருக்கு. காடே மணக்குது என்னோட கலக்குது. அழிநெடுக காட்டும் டூட் திரைப்படத்துல தன்னுடைய கருத்த மச்சான் பாடலை சிதைச்சு பயன்படுத்திட்டாங்கன்னு கேஸ் போட்டு வின் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கி அதுக்கப்புறம் பர்மிஷனோட அனுமதிச்சுட்டு அதை கன்சர்ட்ல வைக்கிறதெல்லாம் இந்த காணொலியில கேப் போட்டு அப்படி ரசிச்சு ஆடுறது என்னுடைய தம்பி. என்னால் இந்த கன்சர்ட்டுக்கு போக முடியல. ஆனால் இவன் ஆடுறத பார்க்குறது, இந்த மக்களை ஆடுறத பார்க்குறது எல்லாமே அந்த உணர்வை அப்படியே என்னிடம் கடத்துகிறது. அதுதான் அவருடைய இசையின் மகிமை. எல்லைகளை தாண்டி எந்த ஊராக இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் நம்மை நெஞ்சை குறிப்பார்த்து அந்த உணர்வை கடத்தும் அந்த வல்லமை. மக்கள் இந்த திருவிழாக்கு வந்து இவருடைய இசை குதூகல மின்சாரமாய் நாடி நரம்புகள் எல்லாம் பாய எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. ஒவ்வொரு ரசிகனுக்கும் இந்த மாமேதிக்கு நான் ரசிகன் என்ற ஒரு கர்வம், ஒரு இனம் தெரியாத பெருமை உண்டு. அதனாலதான் அந்த தார தப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ராஜா சாரோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்கிரீன்ல பட்டியலிடும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஏதோ தாங்களே அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு உணர்வை அனுபவித்தார்கள். நின்னுக்கோ ரீ வர்ணம், இது கர்நாடிக் மியூசிக்ல மோகன ராகத்துல முதல்ல அவங்க கத்துக் கொடுக்குற வர்ணம். இதெல்லாம் சினிமா பாட்டுல வைக்கிறதுக்கு எதிர்ப்பு இருந்தது. ஆனா அந்த காலகட்டத்திலேயே அவர் அசால்ட்டா இதை தூக்கி சினிமா பாட்டுல அவர் வச்சது அவருடைய புரட்சி, அவருடைய துணிச்சல். இன்னைக்கு அதை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இது அதிசயம். பாம்பேல ரெக்கார்டிங் நடந்தப்போ ஒரு முழு ஆர்கெஸ்ட்ரா குழுவும் டீமும் எழுந்து நின்று ராஜா சாருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்த ஒரு மேக்னிஃபிஷன் கம்போசிஷன் சுந்தரி கண்ணாலூர் செய்தி.
டெலிவர் பண்ணுங்க. ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினி, ஒரு இளையராஜா சார். பஞ்சபூதங்களையும் இசைக்குள்ள கொண்டு வந்த ஒரே மகா இசைக்கலைஞன் உலகிலேயே எங்களுடைய ஐயா தான். நம்ம ரேஷன் கார்டுல இல்லாத ஆனா நம்முடைய இதயத்தில் இருக்கிற ஒரு பேர் இளையராஜா சார். அடுத்த ஜென்மத்துல நீங்க என்ன பார்க்க முடியாது, இந்த ஜென்மம் தான். தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். இந்த கொண்டாட்டத்தில் 38 பாடல்கள் இசைக்கப்பட்டன. அதனுடைய டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பதிவை மறக்காம ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. வீடியோக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.